அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. நரக விடுதலையை அல்லாஹ் தருவானாக. அவனுடைய மகுபிரத்தையும் ரஹ்மத்தையும் பெற்ற நல்லடியாராக அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 24வது சூறாவில் வானம் பூமி இன்னும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் பறவைகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வத்தைரு ஸாஃபாத்தின் குல்லுன் கத அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. வானத்தில் இருக்கக்கூடிய ஒன்றும் பூமியில் இருக்கக்கூடிய ஒன்றும் இன்னும் பறவைகளும் அதனுடைய தொழுகைகளையும் தஸ்பீஹாத்துகளையும் அறிந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மனிதனை தவிர உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்கிறது. மரங்கள், செடிகள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அனைத்து உயிரினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. நாம் தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் தஸ்பீஹ் என்பது ரொம்ப இலகுவானது. அதற்கென்று நேரம் குறிப்பிட தேவையில்லை. இப்படித்தான் உட்கார வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்று தேவையில்லை. எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யலாம். அதற்குண்டான சூழ்நிலை அல்லாஹ் எப்படி தஸ்பீஹ் செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் நாம் தஸ்பீஹை ஒரு வட்டத்திற்குள் சுருக்கி கொண்டு வந்து விட்டோம். எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அவலம் யரவ் இலா மா ஹலகல்லாஹு மின் ஷைஇன் யதஃபய்யஉ திலாலுஹு அனில் யமீனி வஷ்ஷமாஇலி சுஜ்ஜதன் லில்லாஹி வஹும் தாஹிரூன். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் காலையிலேயும் மாலையிலேயும் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு பக்கம் நிழல் விழுகும், மாலையில் என்ன செய்யும், ஒரு பக்கம் நிழல் விழுகும். நாம் சாதாரணமாக அதை நிழல் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த நிழல் மூலமாக அது அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலையில் ஒரு பொருளினுடைய நிழல் கீழே விழுகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே இருக்கிற அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கிறது, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கிறது. எல்லா நேரமும் இடைவிடாது அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கிறது. நாம் தான் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹினுடைய இறைநேசர்கள், நபிமார்கள் விடாமல் தஸ்பீஹ் செய்திருக்கிறார்கள். ஒரு நொடி கூட விடாமல் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். வ இம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. ஆனால் அதனுடைய தஸ்பீஹ் நமக்கு தெரியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மரம், செடி அத்துணையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. எனவே நாம் அதுபோல அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்தில் பயணம் செய்யக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்தில் உட்கார்ந்து கொண்டே நீண்ட நேரம் பேசி கொண்டிருப்பாங்களாம்.
அந்த ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுது, யா ரசூலல்லாஹ், என் மீது அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று ஒட்டகம் முறையிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஓய்வு எடுப்பதாக இருந்தால் நீங்கள் ஒட்டகத்தில் இருந்து கீழே இறங்கி கொள்ளுங்கள், அதனுடைய பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களை விடவும் அதிகம் ஒட்டகம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. மிருகங்கள், ஆடு மாடு குதிரைகள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்கிறது. எனவே அதற்கு சிரமத்தை கொடுக்காதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்களினுடைய ஒரு குழு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்துக்கு போறாங்க. அப்படி செல்லுகிற போது கடுமையான தண்ணீர் கஷ்டம், தண்ணீர் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. தேடி பிடிச்சி கொஞ்சோண்டு தண்ணி கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பரக்கத் பொருந்திய அந்த திரு விரலை அந்த தண்ணிக்குள்ள விடுறாங்க. அந்த விரலிலிருந்து தண்ணீர் பொங்கி வருகிறது. பல சஹாபாக்கள் அதுல உழு செஞ்சாங்க, தண்ணீர் குடித்தார்கள், தங்களுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் புகட்டினார்கள். அத்துணை சஹாபாக்களும் பார்த்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய அந்த விரலிலிருந்து தண்ணீர் பொங்கி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்பதா சொல்றாங்க. அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்பொழுது நாங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உணவுகள் தஸ்பீஹ் செய்ததை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம். நாங்கள் வைத்திருந்த உணவுகள் தஸ்பீஹ் செய்ததை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம், அதை கேட்டோம், அந்த தஸ்பீஹை கேட்டோம் என்பதாக சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வைத்திருக்கிற அனைத்து பொருட்களும் தஸ்பீஹ் செய்கிறது. தட்டை வலித்து சாப்பிடுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஏன்? அதுவும் நமக்காக வேண்டி தஸ்பீஹ் செய்கிறது, நமக்காக வேண்டி துஆ செய்கிறது. ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிராணிகளை கொல்லக்கூடாதுன்னாங்க, தவளைகளை கொல்லாதீங்கன்னாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லில் லிஃப்தாஇ, தவளை கொல்லாதீங்கன்னாங்க. ஏன் என்று சொன்னால் அந்த தவளை கீச் கீச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்ட் எழுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த சப்தம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. இன்றைக்கு தவளைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. இன்றைக்கு தவளைகள் ரொம்ப பார்ப்பதே அரிதாகிவிட்டது. அந்த தவளைகள் அது கத்தக்கூடிய சப்தம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, கபரு வழியே நடந்து செஞ்சாங்க. நடந்து போனப்ப அந்த கபராளிகளுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. மரக்கிளையை ஒடிச்சு என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. உங்களுடைய தோழர்கள் கபரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது, சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாததின் காரணமாக, அதே போன்று கோல் மூட்டி கொண்டிருந்ததின் காரணமாக இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு மரக்கிளையை ஒடிச்சு அந்த கபரில் நட்டு வச்சாங்க. ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அந்த மரக்கிளைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அது காயும் வரைக்கும் அவர்களுக்கு அதாம் இருக்காதுன்றாங்க. அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு எல்லா பகுதிகளிலையும் அடக்கம் செஞ்ச பின்னாடி தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் செய்கிறோம், அந்த மரக்கிளையை ஒடிச்சு வைக்கிறோம். என்ன செஞ்சிடறாங்க, மறுநாளே என்ன செஞ்சிடறாங்க, அந்த மரக்கிளையை தூக்கி போட்டுடுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு தஸ்பீஹெல்லாம் தேவையில்லைன்னு என்ன செஞ்சிடறாங்க, அந்த இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அந்த காயும் வரைக்கும் அதிலேயே இருக்க வேண்டும். அதனுடைய தஸ்பீஹ் அந்த கபராளிகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் ஒவ்வொரு நாளும் மறைகிறது அல்லவா, அது எங்கே போகுதுன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுக்கும் அவங்களுடைய தூதருக்கும் தான் தெரியும் சொல்லி சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைகிற போது ரப்பினுடைய அரிசுக்கு கீழ் போய் சஜிதா செய்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹுக்கு சஜிதா செய்கிறது. அல்லாஹு தாலா அவனுடைய உத்தரவை எதிர்பார்க்கிறது. அல்லாஹு தாலா உத்தரவு கொடுப்பான். அதன் பிறகுதான் மறுநாள் அது என்ன செய்யுது, வெளியே வருகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மரம், செடி அத்துணையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்தாங்க. நான் அடிக்கடி சொன்னது உண்டு, 100 முறை சுபஹானல்லாஹ் சொன்னா 1000 நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
100 முறை ஓதறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, எவ்வளவோ நன்மையை அல்லாஹ் தருகிறான். சாதாரணமாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். சின்ன தஸ்பீஹ் தான் அல்லாஹு தஆலா அதற்கு ஏராளமான நன்மைகளை தவாபை அல்லாஹ் தருகிறான். இமாம்களுடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கேட்கக்கூடிய துஆ ஒருபோதும் மறுக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு வழியை சொல்லித்தரட்டுமா? எந்த நேரம் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருங்கள், உங்களுடைய மறுக்கப்படாது. நீங்க எந்த நேரத்தில் துஆ செய்தாலும் உங்க துஆ கபூல் ஆகுங்கிறாங்க. தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே இருந்தால், நம்ம கடை வீதிக்கு போறோம், வேலை செய்கிறோம், எந்த வேலை செஞ்சாலும் சரி தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே இருந்தால் நாம் கேட்கும் துஆவை அல்லாஹு தஆலா அதை வெறும் கரமாக அனுப்ப மாட்டான் என்பதாக நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கு அல்லாஹு தஆலா அத்துணை பேருக்கும் உதவி செய்வானாக. எதை கேட்டோமோ எதை பேசினோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நசீவை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.